சாயி பாபாவின் தினசரி வேலை கிரமம். நாட்கள் செல்ல செல்ல ஷிரடிக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் பெருகிக் கொண்டே போயிற்று. அந்த கிராமம் ஒரு புகழ்பெற்ற தீர்த்த யாத்திரை தலமாக விரைவில் மாறியது. அன்பளிப்புகளின் தொகை பெருகத் தொடங்கி சாயியை பூஜை செய்வதும் அதில் ஆடம்பரங்களும் வளர்ந்தன. இந்த வெளி மாற்றங்களால் தமது சொந்த வாழ்வு எந்த விதத்திலும் மாற்றமடைய அவர் அனுமதிக்கவில்லை. அவர் உண்மையான பக்கீராகவே வாழ்ந்தார். அங்கேதான் அவரது ஆத்மீக சிறப்பின் மேன்மை தெரிகிறது. காலையில் பாபா மிகவும் சீக்கிரமாக எழுந்து முதலில் பிரார்த்தனையில் ஈடுபடுவார். அம்மாதிரி நேரங்களில் பாபா வழக்கமாக துணிக்கருகில் தெற்கு பார்த்தவாறு ஒரு கம்பத்தில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு பிறரால் தெளிவாக பார்க்க முடியாதபடி ஏதோ செய்து கொண்டிருப்பார். ஏனெனில் அச்சமயங்களில் ஜனங்கள் அவர் அருகில் 50 கஜ தூர எல்லை வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் பணியாட்களும் அவருக்கு சேவை செய்பவர்களும் மட்டிலும் தாம் செய்து கொண்டிருக்கும் பொருட்களை சுத்தம் செய்வது, துணியில் விறகுகளை போடுவது போன்ற வேலைகளை செய்யலாம். யாதே ஹக் போன்ற சொற்களை அவர் முணுமுணுப்பது வழக்கம். ஆனால் அவ்வளவு தூரத்திலிருந்து கேட்கும்படியாக அவை தெளிவாகவோ காது கெட்டும்படியாகவோ பிறகு அவர் தாம் எப்போதும் எரியவிட்டு கொண்டிருக்கும் புனித அக்னிகுண்டத்தில் விறகுகளை சரியாக போட்டுவிட்டு அதற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அவரது காலை தரிசனத்துக்காக வந்துள்ள பக்தர்களிடம் முந்திய இரவு தமது யோக சரீரத்துடன் தொலைவில் உள்ள எந்த இடங்களுக்கெல்லாம் சென்றார் என்பதையும் அங்குள்ள தமது பக்தர்களுக்கு என்னென்ன செய்தார் என்பதையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். பிறகு விசாரித்து பார்த்தபோது அவர் கூறியவை யாவும் உண்மையே என்று அறியப்பட்டன. சில சமயங்களில் அவர் தாம் உதவி செய்த ஒரு ஜீவனின் இறப்புக்கு பின்னுள்ள அனுபவங்களை பற்றி பேசுவார். பிரம்மச்சாரியான பக்கீர் ஒருவருக்கு விதிக்கப்பட்டுள்ள விதிகளுக்கேற்ப சாயிபாபா ஒருபோதும் குளிக்கவே மாட்டார். 3 நாட்களுக்கு ஒரு முறைதான் உடலை சுத்தம் செய்து கொள்வார். உதாரணமாக ஒவ்வொரு 3வது நாளும் அவர் ஒரு ஆலமரத்தருகிலுள்ள கிணறு ஒன்றுக்கு சென்று வாயையும் உடலையும் சுத்தம் செய்து கொள்வார். அவர் வாய் கழுவி கொப்பளிக்கும் போது சில சமயங்களில் தொழுநோயாளிகளும் மற்றும் வேறுவித நோய்களால் வருந்தும் நோயாளிகளும் அவரை அணுகி அவர் வெளியே உமிழும் நீரை தம்மேல் தெளித்து கொள்வார். அவர்களது நம்பிக்கைக்கு தக்க பலன் அவர்களுக்கு கிடைக்கும். சிறிய காலத்துக்கு பிறகு ஒரு பக்தர் மசூதியின் ஒரு மூலையில் ஒரு வாளியில் வெந்நீரை வைப்பார். பாபா அதற்கருகில் அமர்ந்து கொண்டு உள்ளங்கைகளில் நீரை எடுத்து முகம், கைகள், கால்கள் ஆகியவற்றை கழுவுவார். பக்தி மிகுந்த முஸ்லிம்கள் மசூதியில் நுழைவதற்கு முன் செய்யும் வழு என்ற சடங்கை முற்றிலும் ஒத்திருந்தது அச்செயல். சில சந்தர்ப்பங்களில் பாபாவின் சுத்திகரிப்பு நம்மை பயமுறுத்தும்படியாக இருக்கும். அவர் தமது குடலை வெளியே உமிழ்ந்து நீரை கொண்டு அதனை நன்கு சுத்தம் செய்து அங்கே ஒரு மரத்தின் மேல் காய போட்டுவிட்டு அதனை மீண்டும் விழுங்கி விடுவதை பார்த்தவர்கள் உள்ளார்கள். பிச்சைக்கு புறப்படுதல். பிறகு பாபா தமது முதல் சுற்று பிச்சைக்காக புறப்படுவார். பாபா ஒருபோதும் எவர் வீட்டிலும் உண்டதில்லை. தாமே தமக்கு சமைத்து கொண்டதும் இல்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக எதையும் வைத்து கொள்ள மாட்டார். அவர் தம் வாழ்வின் இறுதி நாள் வரை உண்மையான சந்நியாசியாகவே வாழ்ந்தார். அவரது புகழ் உச்சநிலையை எட்டிய போது அவருக்கு பக்தர்கள் அளித்த பணம் ஒரு நாளைக்கு 300 400 வரை சேர்ந்த போதிலும் பற்பல கோடீஸ்வரர்கள் இனிப்பிலும் காரத்திலும் மிகச்சிறந்த வகைகளை அவரிடம் திணற வைத்த போதிலும் அவர் தினமும் சில வீடுகளிலிருந்து பிச்சை எடுத்துத்தான் உண்டார். பக்தர்கள் தமக்கு கொண்டு வரும் உணவு பண்டங்களை தொடக்கூட அவர் விரும்பியதில்லை. அவை யாவற்றையும் எல்லோருக்கும் தாராளமாக வழங்கிவிட்டு தாம் பிச்சை எடுத்ததே உண்பார். ருசியை வென்றவர். பாபா பிச்சை எடுக்க புறப்படும் போது ஒரு துணியை பையை போல் மடித்து தோளில் போட்டு கொள்வார். அது அவரது இடது கைக்கு கீழ் தொங்கும். அவரது மற்றொரு கையில் ஒரு தகர குவளையை ஏந்தி கொண்டு நாளொன்றுக்கு 5 வீடுகளை அணுகி, அம்மா, தயவு செய்து எனக்கு ஒரு ரொட்டி துண்டு தா என்று அழைப்பார். குழம்பு, காய்கறிகள், பால் அல்லது மோர் போன்ற திரவ பதார்த்தங்களை தகர குவளையில் வாங்கிக் கொள்வார். சாதம், ரொட்டி போன்ற திடமான உணவுகளை துணிமடிப்பில் வாங்கிக் கொள்வார். பின்னர் அவர் மசூதிக்கு திரும்பி ஒரு சிறு ரொட்டியையும் சிறிது சாதத்தையும் புனித அக்னியில் ஆகுதியாக அளித்துவிட்டு மீதியை
அதற்காக என்றே மசூதியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மண்பானையில் போடுவார். அதை பாபா திறந்தே வைத்திருப்பார். பூனைகள், நாய்கள் ஆகியவையும் பிச்சைக்காரர்கள், பணியாட்கள் முதலியோரும் அதிலிருந்து தாராளமாக உணவு எடுத்து கொண்டனர். பாபா ஒருபோதும் அவர்களை விரட்டவோ அவர்கள் பால் வெறுப்பு கொள்ளவோ மாட்டார். பின்னர் மீதமுள்ள எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து ஒரு சில கவளங்களை உண்பார். உணவு உண்ணும் போது அதன் ருசியை பற்றி அவர் பொருட்படுத்தவே மாட்டார். விதவிதமான ருசியுள்ள எல்லா உணவு வகைகளையும் ஒன்றாக கலந்து உண்பார். இத்தகைய அவரது ருசியை வென்றுவிட்ட தன்மையையும் எல்லா உயிரினங்களிடமும் சமமாக நடந்து கொள்ளும் பண்பையும் கண்ட அவரது பெரும்பான்மையான பக்தர்கள் மிகவும் வியப்பும் அவர் பால் மதிப்பும் கொண்டார்கள். கடவுளை நாடும் ஒரு உண்மையான பக்தனிற்கு இருக்க வேண்டும் என்று உலகத்தின் சாஸ்திரங்கள் கூறுகின்ற குணங்களான ருசியை பற்றி பொருட்படுத்தாது கிடைத்ததை உண்ணுதல், எல்லா உயிரினங்களையும் ஒன்றுபோல் நடத்துவது போன்ற இயல்புகளின் பூரணத்துவத்தை அவரிடம் கண்டனர். இந்த கண்ணோட்டம் இல்லாதவர்களுக்கு அவரது செயல்கள் எல்லாமே வெறுப்பை அளித்தன. அவர்கள் அவரை பைத்தியக்கார பக்கீர் என்று அழைத்தனர். சாயிபாபா சிருஷ்டி முழுவதுமே ஆண்டவனின் தோற்றமாக கண்டார். அத்தகையவருக்கு புனிதமற்று என்று கருதக்கூடியது என்ன இருக்கிறது? தாத்யாவின் வீட்டில் பாபா. தத்யா பாபா கோடை என்பவரது வீட்டுக்கு பாபா அடிக்கடி பிச்சைக்கு செல்வது உண்டு. தத்யா ரொட்டி சாப்பிடும் வேளைக்கு சரியாக பாபா அவர் வீட்டுக்கு போவார். அப்போது தத்யா பாபா கோடை கிராமத்து பள்ளியில் படித்து கொண்டிருந்தார். அங்கே மாதவராவ் தேஷ்பாண்டே ஷாமா அவருக்கு ஆசிரியராக இருந்தார். பள்ளிக்கூடம் மாருதியின் கோயிலில் நடத்தப்பட்டது. வழக்கமாக தத்யாவும் மற்ற பையன்களும் மசூதியின் வாசலுக்கருகில் பள்ளிக்கூட நேரத்துக்கு முன்போ பின்போ கூடி பாபாவின் மேல் கற்களை எரித்து அவருக்கு தொல்லை கொடுப்பார். பாபா அவர்களை திட்டும்போது அவர்கள் சிரிப்பார்கள். பாபா அவர்களை விரட்டுவதாக பாவனை செய்யும் போது அவர்கள் ஓடிவிடுவார்கள். தத்யாவின் தாயான பாயாஜி பாயிக்கு பாபாவின் மேல் மிகவும் மதிப்பு உண்டு. எனவே அவர் எப்போதும் வந்தாலும் அவரை அமரச் சொல்லி உபசரிப்பாள். பாபா உட்கார்ந்தவுடன் சிறு பையனாயிருந்த தத்யா பாபாவிடம் ஓடிப்போய் அவர் முதுகின் மேல் விளையாட்டாக ஏறுவான். அவளது தாய் அவனது முரட்டுத்தனத்துக்காக அவனை திட்டுவாள். ஆனால் பாபாவோ மௌனமாக இருப்பார். பாயாஜிபாய் தான் கொடுக்கும் ரொட்டியை அங்கேயே அமர்த்து தின்னும்படி எப்போதும் கேட்டுக்கொள்வாள். எப்போதாவது ஒரு முறை பாபா அவளது வேண்டுகோளுக்கு இணங்குவார். அப்போது அவள் அவருக்கு பால் அல்லது மோர், வெங்காயம், பப்படம், ஊறுகாய் முதலியவற்றை கொடுப்பாள். அவரும் ஏற்றும் கொள்வார். அவர் ஷிரடிக்கு வந்த மறு ஆண்டு அந்த பிராந்தியத்தில் ஒரு கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் பணக்காரரான நந்தாராமின் வீட்டிலும் தாத்யாவின் வீட்டிலும் தவிர வேறு எங்கும் பிச்சை எடுக்க செல்ல மாட்டார். அவ்வீடுகளிலிருந்தும் அரை ரொட்டியை ஏற்றுக்கொள்வார். சில வேளைகளில் பாபா தத்யாவின் வீட்டுக்கு ஒரே நாளில் 15 முறை பிச்சைக்கு போவார். அந்த பெண்மணி பாபாவின் மேல் வைத்த நம்பிக்கைக்கு அது ஒரு சோதனை போல தோன்றும். ஆனால் பாயாஜிபாய் அவருக்கு எதுவும் கொடுக்காமல் ஒருபோதும் அனுப்பியதே இல்லை. அந்த நாட்களில் பெரும் நகரங்களான பம்பாய் போன்ற இடங்களிலிருந்து பக்தர்கள் கூட்டமாக வர ஆரம்பித்தனர். அவர்கள் விதவிதமான சிறந்த தின்பண்டங்களையும் இனிப்புகளையும் கொண்டு வருவார்கள். பாபா இவற்றை பல சந்தர்ப்பங்களில் தத்யாவுக்கு கொடுப்பார். சில சமயங்களில் அவனுக்கு கொடுப்பதற்காக மணிக்கணக்காக காத்திருப்பார். ஆனால் மஹல்சாபதிக்கு அவரது பக்தர்களில் அவருக்கு மிகவும் பிரியமானவரும் மிகவும் வறியவரும் ஆனவர். அவர் ஒருபோதும் அந்த தின்பண்டங்களை அடித்ததில்லை. அவர் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாபா கருதினார் போலும். லெண்டி தோட்டம் செல்லுதல். காலை சிற்றுண்டி முடிந்தவுடன் பாபா லெண்டிபாக் என்ற தோட்டத்திற்கு முற்பகலில் உலாவ செல்வார். அவர் எங்கு சென்றாலும் பக்தர்கள் அவரை பின்தொடர்வார். ஆனால் அவர் லெண்டிபாகுக்கு செல்லும் போது மட்டும் அதனுள்ளே அப்துல் பாபாவை தவிர எவருக்கும் நுழைய அனுமதி இல்லை. அவர் பாபாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுள் ஒருவராக தோன்றுகிறார். ஏனெனில் பாபாவிடமிருந்து பெற்ற ஒரு சிறப்பான அழைப்பின் மூலமாகவே அவர் பாபாவை வந்தடைந்தார் என்று அப்துல் கூறுகிறார். அப்துல் பாபா ஷிரடிக்கு வந்த விதம். தபதி நதிக்கரையிலிருந்து நாண்டட் என்னும் இடத்திலிருந்து 45 ஆண்டுகளுக்கு முன்பு ஷிரடிக்கு வந்தேன். நாட்டை சேர்ந்த அமிருத்தீன் என்ற பக்கீரின் பாதுகாப்பில் நான் இருந்தேன்.
சாயிபாபா அந்த பக்கீரின் கனவில் தோன்றி அவரிடம் 2 மாம்பழங்களை கொடுத்து அந்த பழங்களை என்னிடம் கொடுத்து என்னை ஷிரடிக்கு அனுப்பும்படி கூறினார். அதன்படியே பக்கீர் தமது கனவை பற்றி கூறி என்னிடம் பழங்களை தந்து என்னை ஷிரடிக்கு சாயிபாபாவிடம் போகுமாறு கட்டளையிட்டார். நான் இங்கே எனது 20வது வயதில் வந்தேன். அப்போது நானா சாஹேப் சந்திரோர்கர் கூட பாபாவிடம் வரவில்லை. பாபா எனது காகம் வந்துவிட்டது என்று கூறி என்னை வரவேற்றார். என்னை முழுமையாக அவரது பணியில் ஈடுபடுமாறு செய்தார் பாபா. ஆரம்பத்திலிருந்து லெண்டி, மசூதி, சாவடி மற்றுமுள்ள இடங்களில் உள்ள 5 அணையா விளக்குகளை ஏற்றி எண்ணெய் இட்டு வந்தேன். லெண்டியில் உள்ள நந்தாதீபம், லெண்டி தோட்டத்தையும் அங்கே பாபா வைத்திருந்த அணையா விளக்கையும் நான் பராமரித்து வந்தேன். அந்த நாட்களில் 2 அடி ஆழம் தோண்டப்பட்ட குழியொன்றில் அந்த விளக்கை வைத்து காற்றினால் அணையாதவாறு மூடப்பட்டிருக்கும். அங்கே ஒரு துத்தனாக தகடு வேயப்பட்ட பந்தல் இருந்தது. அதை சுற்றிலும் 20 திரைகள் கட்டப்பட்டு ஒரு கூடாரம் போல செய்யப்பட்டிருக்கும். நான் அதற்குள் இருந்து அதன் நடுவில் வைக்கப்பட்டிருந்த விளக்கை பாதுகாத்து வந்தேன். அந்த விளக்கு தற்போது அது முதலில் இருந்த இடத்தை விட்டு சிறிதே நகர்த்தப்பட்டு செங்கற்களால் கட்டப்பட்ட உயரமான தூணின் மேல் அதற்காக வென்று அமைக்கப்பட்ட ஒரு மூடப்பட்ட அறையில் வைக்கப்பட்டுள்ளது. லெண்டி தோட்டத்தில் பாபா விளக்குக்கு மிக அருகில் அமர்வார். லெண்டியில் நந்தாதீபம் வைக்கப்பட்டிருக்கும் சிறு தூணுக்கு பின்னால் பாபா அமருவாரே தவிர அவர் முன்னால் அமர்ந்து நான் பார்த்ததில்லை. அங்கிருந்து விளக்கு அவருக்கு தெரியாது. அவர் அந்த விளக்கை நோக்குவதை நான் பார்த்ததே இல்லை. நான் 2 வாளிகளில் நீர் நிரப்பி விளக்கு தூணருகிலுள்ள பாபாவின் பக்கத்தில் வைப்பேன். அந்த நீரை விளக்கை சுற்றிலும் தெளிப்பார். அவர் விளக்கின் அருகில் இருந்து எழுந்து ஒவ்வொரு திசையிலும் சில கஜ தூரங்கள் நடந்து அந்த திசையே உற்று பார்த்தவாறு இருப்பார். அது எதற்காக செய்கிறார் என்றோ, அவ்வாறு செய்யும் போது ஏதாவது மந்திரங்களை உச்சரிப்பாரா என்பதோ எனக்கு தெரியவில்லை. மசூதிக்கு திரும்புதலும் மத்தியான ஆரத்தியும். காலை 10 மணி அளவில் லெண்டிபாக் போய் திரும்பி விடுவார் பாபா. அதன்பின் 1.5 மணி நேரம் பாபா மசூதியில் தம் பக்தர்களோடும் தம்மை பார்க்க வருபவர்களோடும் கழிப்பார். சில சமயங்களில் பாபா இந்த நேரத்தில் மீண்டும் 2ஆம் முறை பிச்சை எடுப்பதற்காக செல்வார். நண்பகல் வேளையில் பக்தர்கள் மத்தியான ஆரத்தியை நடத்துவார். அது முடிந்தவுடன் பாபா எல்லோருக்கும் புதியை விநியோகித்து விட்டு எல்லோரையும் பகலுணவுக்காக அனுப்புவார். ஆரத்தி முடிந்தவுடன் பாபாவுக்கு அளிப்பதற்காக சில பக்தர்கள் தாம் உண்பதற்காக தயாரித்துள்ள உணவின் முதல் பகுதியை அளிப்பார். மற்றும் சிலர் பாபாவுக்கு என்று சில தின்பண்டங்களை தயாரித்து கொண்டு வருவார். சில சமயங்களில் பாபா தமக்கு அளிக்கப்பட்டதை முழுதும் எல்லோருக்கும் விநியோகித்துவிட்டு அதை கொண்டு வந்த பக்தருக்கு சிறிதளவே மிச்சம் வைப்பார். பேட் பாபா, ஷாமா போன்ற சில பக்தர்களுடன் பாபா மசூதியில் சாப்பிட உட்கார்ந்தவுடன் திரை போடப்படும். திரைகள் தொங்கவிடப்பட்டவுடன் மசூதிக்குள் எவரும் நுழையக்கூடாது. மசூதிக்கு திரும்புதலும் மத்தியான ஆரத்தியும். மசூதியின் மேற்கூரை. மசூதி மிகவும் பழையதாகவும் பாழடைந்த மண் கட்டிடமாகவும் இருந்தது. அடிக்கடி மேல் கூரையிலிருந்து கற்களும் மண்ணும் உதிருவது வழக்கம். ஒரு நாள் பாபா சில பக்தர்களுடன் பகலுணவு உண்டு கொண்டிருந்தார். தலைக்கு மேல் ஏதோ இடிவது போன்ற சத்தம் எல்லோருக்கும் கேட்டது. உடனே பாபா தம் கையை உயர்த்தி இரு என்றார். உடனே சத்தம் நின்று விட்டது. எல்லோரும் உணவை முடிந்தவுடன் பாபாவும் பக்தர்களுடன் வெளியே வந்து விட்டார். உடனே மேலே இருந்த மண்ணும் கல்லும் கூரையின் பெரும் பகுதியும் இடிந்து பலத்த சத்தத்துடன் சற்று முன்பு பாபா அமர்ந்திருந்த அதே இடத்தில் விழுந்தது. அப்போதுதான் யாரிடம் பாபா இரு என்று கூறினார் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டனர். இடிந்து கொண்டிருந்த கூரையிடம் தான் அவர் அவ்வாறு கூறியிருக்கிறார். அதுவும் நல்ல பையனை போல தமது மதிய உணவை சாப்பிட்டு விட்டு வெளியேறும் வரை காத்திருக்கவே செய்தது. கிச்சடி அளித்த பர்ஹாம்பூர் அம்மையார். ஒருமுறை பர்ஹாம்பூரிலிருந்த ஒரு பெண்மணியின் கனவில் பாபா அவளது வாசலை நின்று கிச்சடி, சாதம், பருப்பு அல்லது பயறு, உப்பு ஆகியவை சேர்ந்த ஒரு தயாரிப்பு கேட்பவராக தோன்றினார். அவளும் அவள் கணவரும் இந்த கனவை பற்றி மிகவும் மகிழ்ந்தனர்.
பின்னர் அவளது கணவருக்கு அகோலாவுக்கு மாற்றல் கிடைத்தவுடன் அவர்கள் ஷிரடிக்கு சென்று அங்கே 2 மாதங்கள் தங்கினார்கள். அந்த பெண்மணி கிச்சடி செய்து அவருக்கு அளிக்க வேண்டும் என்று மிகவும் ஏங்கியும் கூட ஏதோ ஒன்று அல்லது மற்றொரு காரணத்தால் அது 16 நாட்களாக தடைப்பட்டு கொண்டே வந்தது. 17வது நாள் ஒரு வழியாக கிச்சடியை தயாரித்து கொண்டு மசூதிக்கு வந்தபோது பாபா ஏற்கனவே பகலுணவுக்கு அமர்ந்து திரைகளும் தொங்க விடப்பட்டிருந்தன. ஆனால் அதை அப்போதே அவருக்கு அளித்துவிட வேண்டுமென்று பலமான உந்துதல் ஏற்படவே அதை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாதவளாக திரைகளை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்து விட்டாள். அதே சமயத்தில் பாபா தாம் மிக பசியுடன் இருப்பதாகவும் தமக்கு கிச்சடித்தான் முதலில் வேண்டுமென்றும் கேட்டு கொண்டிருப்பதையும் உடனிருந்த பக்தர்கள் கிச்சடிக்கு எங்கே போவது என்று அறியாமல் திகைத்து கொண்டிருப்பதையும் கண்டு ஆச்சரியம் அடைந்தாள். பாபா அதனை ஆவலோடு வயிறார உண்டார். அதன் மூலம் அவள் தனது ஊரில் முன்பு கண்டது வெறும் கனவல்ல, தாம் கருணை கொண்டு அவளுக்கு அளித்த ஒரு காட்சியாகும் என்பதை அவளுக்கு உணர்த்தினார். பகலுணவுக்கு பின் பாபாவின் செயல். பகலுணவு முடிந்தவுடன் பக்தர்களை தங்கள் விடுதிகளுக்கு அனுப்பிவிட்டு பாபா சிறிது நேரத்தை தனியாக இருந்து கழிப்பது வழக்கம். அந்த நேரத்தில் அவர் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் என்று கருதி பக்தர்கள் அவரிடம் செல்ல மாட்டார்கள். சிலர் பாபா அச்சமயத்தில் மர்மமான சடங்கு ஒன்றில் ஈடுபட்டிருப்பதை கண்டுள்ளனர். தாசகனு மகாராஜ் அதனை கீழ்கண்டவாறு விவரிக்கிறார். பகல் 1 மணிக்கு 2 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பாபா தனியாக மசூதியில் இருக்கும்போது சில சமயங்களில் தமக்கு முன்னால் ஒரு திரையை தொங்கிவிட்டு கொண்டு புதுமையாக ஏதோ செய்து கொண்டிருப்பார். அவர் ஒரு பையிலிருந்து 10-15 பழைய காசுகளை எடுப்பார். அவை 3 பைசாக்கள், 1 அணா, 4 அணா, 8 அணா, 1 ரூபாய் போன்ற பலவிதமான நாணயங்களாக இருக்கும். தமது விரல் நுனிகளால் நாணயங்களை இடைவிடாது மென்மையாக தேய்ப்பார். மந்திரங்களை உச்சரித்து கொண்டா அல்லது மந்திரங்கள் இல்லாமலா என்பது எனக்கு தெரியாது. அவற்றின் மேற்பரப்புகள் தேய்த்து போய் வழவழப்பாக ஆகிவிட்டன. நாணயங்களை தேய்க்கும் போது அவர் இது நானா உடையது, இது காக்கா உடையது என்றெல்லாம் கூறுவார். எவராது அவரை அணுகினால் உடனே எல்லா நாணயங்களையும் சேகரித்து பையில் போட்டு அவற்றை ஒளித்து கொள்வார். பிற்பகலுக்கு பின் பாபா பிற்பகல் 2:30 மணி அளவில் பக்தர்களும் பாபாவை காண வந்துள்ளவர்களுக்கும் மசூதியில் கூடி தங்கள் பிரச்சனைகளை பாபாவிடம் தெரிவிப்பார்கள். மாலை நெருங்கும் வேளையில் பாபா மசூதியின் முன்புறத்தில் சற்று நேரம் உலாவி விட்டு வெளிச்சுவரில் சாய்ந்து நின்றவாறே சாலையில் செல்பவர்களிடம் பேசி கொண்டிருப்பார். அந்த இடத்தில் இப்போது அவரது பாதுகைகள் பதிக்கப்பட்டுள்ளன. 5 மணி அளவில் அவர் மீண்டும் லெண்டிக்கு உலாவ சென்றுவிட்டு அந்தி காலத்தில் பக்தர்கள் அவருக்கு செய்யும் ஆரத்தி நேரத்துக்கு சரியாக திரும்பி வருவார். ஆரத்திக்கு பிறகு அவர் பக்தர்களோடு உரையாடுவதிலும் சில உபகதைகளை கூறுவதிலும் சிறிது நேரத்தை கழிப்பார். பின்னர் அவர் நாள்தோறும் பிச்சைக்காரர்களுக்கு சில பக்தர்களுக்கும் அன்பளிப்பாக பணம் கொடுத்து தாம் அன்று முழுதும் சேகரித்த தட்சிணையை முழுதும் காலி செய்வார். பின்னர் எல்லோருக்கும் திருநீர் அளித்து இரவு சாப்பாட்டுக்காக அனுப்புவார். சிலர் அவரோடு இன்னும் சற்று நேரம் தங்குவார். இரவில் பாபாவை இளைப்பாறும்படி விட்டுவிட்டு எல்லோரும் தத்தம் இருப்பிடங்களுக்கு திரும்புவார். பாபா மரப்பலகையில் படுத்த மர்மம். பாபா படுக்கும் முறைக்கு சம்பந்தப்பட்ட புதுமையான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ஆரம்பத்தில் பாபா சாக்கு துணி 1:30 பகல் வேளையில் உட்காருவதற்கு இருக்கையாகவும் இரவில் படுக்கையாகவும் உபயோகித்து வந்தார். பின்னர் பக்தர்கள் அன்பளிப்பாக அளித்த பல படுக்கை விரிப்புகளும் அவரது படுக்கைக்காக உபயோகிக்கப்பட்டன. ஒரு முறை நானா சாஹேப் தெங்காலே என்ற பெயருடைய பக்தர் ஒருவர் 4.5 அடி நீளமும் 3/4 அடி அகலமுள்ள ஒரு மரப்பலகையை பாபா உறங்குவதற்காக பயன்படுத்தி கொள்ளும்படியாக அளித்தார். பாபா அதை ஏற்று எவராலும் கற்பனை கூட செய்ய முடியாத விதத்தில் உபயோகிக்க தொடங்கினார். தாம் தனியாக இருக்கும்போது பாபா எப்படியோ அந்த மரப்பலகையை மசூதியின் கூரையிலிருந்து 1.5 அடி தாழ்வாகவும் தரையிலிருந்து 7 அடி உயரத்திலும் தொங்கவிட்டார். மெல்லிய துணி பட்டைகளால் அதனை தொங்க விட்டிருந்தார். அந்த துணிகள் மிக பழையதாக நைந்து போய் இருக்கவே அவை எப்படி மரப்பலகையின் கனத்தை தாங்கின என்று யாவரும் வியந்தனர். மேலும் பலகையின் 4 மூலைகளிலும் 4 மண் அகல் விளக்குகளை இரவு முழுவதும் எரிய விட்டு கொண்டு அதன் மேல் படுத்து உறங்கினார் பாபா. அந்த கிழிந்து இற்று போன துணி பட்டைகள் பலகையின் கனத்தையும் பாபாவின் கனத்தையும் எவ்வாறு தாங்குகின்றன?
மேலும் அத்தகைய குறுகிய மரப்பலகையில் பாபா எவ்விதம் படுக்க முடிகிறது? மேலும் எண்ணெய் விளக்குகள் விழாமலும் கட்டப்பட்டிருக்கும் துணி கிழிசல்கள் அறந்து போகாமலும் அவர் எப்படி பலகையின் மேல் ஏறுகிறார்? ஏறுவதற்கு உதவியாக கால் வைக்க எதுவும் இல்லாமல் அவர் எப்படி அவ்வளவு உயரம் ஏறுகிறார்? அது உண்மையிலேயே பெரிய அதிசயமாக இருக்கவே பாபா பலகையில் ஏறுவதை பார்க்க மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாக கூட தொடங்கினார். ஆனால் எவரும் அவர் ஏறுவதை பார்த்ததில்லை. நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகி நெரிசல் ஏற்படவே ஒரு நாள் பாபா மரப்பலகையை உடைத்து துணியில் எரித்து விட்டார். பின்னர் ஹெச்.எஸ். தீக்ஷிதர் என்ற பக்தர் ஒருவர் பாபாவுக்கு படுப்பதற்கு கட்டில் ஒன்று தருவதாக கூறினார். பாபா, எனக்கு வேண்டாம், மஹல்சாபதியை தரையில் படுக்கும்படி விட்டுவிட்டு நான் கட்டில் மேல் படுப்பதா? நான் தரையிலும் அவன் உயரத்திலும் படுக்கும்படி இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்றார். தீக்ஷிதர், உங்களுக்கு ஒன்றும் மஹல்சாபதிக்கு ஒன்றுமாக 2 பலகைகளை தருகிறேன் என்றார். பாபா, மரப்பலகை மேல் தூங்குவதென்பது விளையாட்டில்லை. கண்களை திறந்து கொண்டே என்னை போல யாரால் உறங்க முடியும்? அத்தகைய மனிதனே மரப்பலகை மேல் உறங்க முடியும். நான் தரையில் படுக்கும்போது மஹல்சாபதியை என் அருகில் உட்கார்ந்து தன் உள்ளங்கையை என் மார்பின் மேல் வைக்கும்படி சொல்வேன். மானசீகமாக நாமஸ்மரணை செய்து கொண்டு பழுத்திருப்பேன். மஹல்சாபதியிடம் உன் கையை என் மார்பில் வைத்து பகவானின் நாமஸ்மரணம் நடக்கிறதா என்று பார். நான் தூங்க தொடங்குவதாக தோன்றினால் என்னை எழுப்பு என்பேன். அவன் என்னை எழுப்புவதற்கு பதிலாக அவன் உறங்கிவிட நான் அவனை எழுப்ப வேண்டியதாயிருக்கும். எனவே மரப்பலகை அவனுக்கு பயன்படாது என்றார். பகவத்கீதையில் 2ஆம் அத்தியாயத்திலுள்ள 69ஆம் ஸ்லோகம் நமது நினைவுக்கே வருகிறது. எல்லா உயிர்களுக்கும் இரவாக இருக்கும்போது தன்னை எடக்கியுள்ள மனிதன் விழிப்புடன் இருக்கிறான். எல்லோரும் எப்போதும் விழித்திருக்கிறார்களோ அந்த போது முனிவனுக்கு இரவாக உள்ளது. மசூதியில் 2 பக்தர்களுடன் உறங்குதல். தத்யா கோடே பட்டீல், பகத் மஹல்சாபதி ஆகிய இருவரை மட்டுமே பாபா தம்முடன் இரவில் தங்க அனுமதித்தார். அவர்கள் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கில் இருக்கும்படியாகவும் தம் கால்கள் மசூதியின் நடுவில் ஒன்றையொன்று தொட்டு கொள்ளும்படியும் படுத்து உறங்குவார்கள். நடு இரவு வரை பல விஷயங்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். பாபா மிகவும் குறைவாகவே உறங்கினார். அந்த பக்தர்களிடமும் அதே பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்று விரும்பினார் போலும். அண்ணா சாஹேப் தாபேல்கர் இந்த காட்சியை தெளிவாக தம் சாயி சச்சரித்ராவில் விவரிக்கிறார். தத்யா குரட்டை விட தொடங்கினால் பாபா உடனே எழுந்து அவரை நன்றாக உலுக்கி விடுவார், அல்லது அவரது தலையை அழுத்தி விடுவார், அல்லது மஹல்சாபதி அவரை நன்கு கட்டி பிடித்து கொண்டு காலை பிடித்து விடுவார், அல்லது முதுகை பிடித்து விடுவார். இவ்வாறாக பாபாவின் மேல் கொண்ட அன்பினால் தத்யா தமது பெற்றோர்களை பிரிந்து 14 ஆண்டுகளுக்கு மசூதியில் உறங்கினார். அந்த நாட்கள் தாம் எவ்வளவு இனிமையாகவும் மறக்க இயலாத தன்மையும் பொருந்தியவை. பாபாவினுடைய அன்பையும் அருளையும் அளப்பது எப்படி? தத்யாவின் தந்தை இறந்த பிறகு தத்யா தனது குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வீட்டில் உறங்க தொடங்கினார். இந்த பகுதியில் பாபா எவ்விதம் பக்தர்களிடம் பேசினார், எவ்வாறு அவர்களிடம் நடந்து கொண்டார் என்பதை பற்றி மேலும் சற்று தெளிவாக பார்ப்போம். சாயி பாபா இரவில் சாவடியில் தங்கிய பிறகு விடிகாலையில் பக்தர்கள் ஆரத்தி செய்வார்கள். அது காக்கட் ஆரத்தி என்றழைக்கப்படுகிறது. இதற்குள் மசூதி மாதவ் பாஸ்லே என்ற பக்தரால் தூய்மையாக்கி வைக்கப்படும். ஆரத்தி முடிந்தவுடன் பாஸ்லே சாயி பாபாவிடம் மசூதிக்கு வருமாறு வேண்டுவார். பாஸ்லே வந்து அவரை அழைக்காதவரை பாபா தமது ஆசனத்திலிருந்து அசைய மாட்டார். பின்னர் பாஸ்லே மற்றமுள்ள பக்தர்கள் புடைசூழ பாபா மசூதிக்கு திரும்புவார். காக்கட் ஆரத்தி நேரத்திய சில காட்சிகள். திரு கபர்டே தம் ஷிர்டி டயரியில் காக்கட் ஆரத்திக்கு தாம் சென்றதை குறித்து விவரிக்கிறார். 26/11/1911 ஆண்டு நான் விடிகாலையில் எழுந்து காக்கட் ஆரத்திக்கு சென்றேன். சாயி மகராஜ் வழக்கத்திற்கு மாறான மனோநிலையில் இருந்தார். அவரது சிறு கோலை எடுத்துக்கொண்டு பூமியை சுற்றிலும் அடித்து கொண்டே இருந்தார். சாவடியின் படிகளில் இறங்கிய சமயத்தில் பின்னும் முன்னுமாக இருமுறை நடந்து கடிய மொழிகளை கூறினார்.
7/1/1912 நான் காகட் ஆரத்திக்கு சென்றேன். சாயி மகராஜ் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார். தமது யோக திருஷ்டியை என்மேல் செலுத்தினார். நாள் முழுவதையும் நான் ஒருவித பரவச நிலையிலேயே கழித்தேன். 14/12/1912 நாங்கள் காகட் ஆரத்திக்காக சாவடிக்கு சென்றோம். நோய்வாய்ப்பட்டிருந்த மேகாவுக்கு வர முடியவில்லை. எனவே பாபு சாஹேப் ஜோக் ஆரத்தி செய்தார். சாயின் மகராஜ் தமது முகத்தை காட்டி அருள் பொங்க சிரித்தார். அதை ஒரு முறை பார்ப்பதற்காக ஆண்டு கணக்காக கூட காத்திருக்கலாம். எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைந்த நான் அவரை பைத்தியக்காரனை போல பார்த்து கொண்டே நின்றேன். மசூதிக்கு வந்தவுடன் பாஸ்லே ஒரு வாளி தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து பாபா தம் வாயையும் முகத்தையும் கழுவி கொள்வதற்காக உதவுவார். பின்னர் பாபா நீண்ட நேர புனித அக்னி குண்டத்தையே நோக்கியவாறு மௌனமாக அமர்ந்திருப்பார். பின்னர் பகோஜி என்ற தொழுநோயாளியான பக்தர் சாயியின் கையிலுள்ள கட்டை அவிழ்ந்து நெய் தடவி நீவி விட்டு மீண்டும் புதிய துணி ஒன்றினால் கைக்கு கட்டு போடுவார். ஒரு நாள் தொலைவிலுள்ள கிராமம் ஒன்றில் தாயின் மடியிலிருந்து உலையில் விழுந்துவிட்ட ஒரு பக்தரின் குழந்தையை காப்பாற்றுவதற்காக பாபா தம் கையை நெருப்பில் செலுத்தினார். அன்றிலிருந்து பகோஜி ஷிண்டே கட்டுப்போடும் இந்த வழக்கம் தொடங்கியது. நெருப்புப்பட்ட புண் குணமாகி நீண்ட காலமாகியும் கூட பாபா பகோஜி ஷிண்டே கட்டு போடுவதற்காக காத்திருப்பார். அதன் காரணத்தையும் அவர் எவருக்கும் விளக்கவில்லை. உண்மையில் பகோஜி சாயியின் கைக்கு சிகிச்சை அளிக்கவில்லை. தனது ஆத்மாவையும் பக்தியையும் சீர்திருத்தி கொண்டு குறுகி கிடக்கும் தனது ஆத்மா மேலுலகத்திலுள்ள தந்தையைப் போல பரிபூரணமடைவதற்காகத்தான் பாடுபட்டார். காலை 7:30 மணி வரை பகோஜியின் சேவை நடக்கும். காலை 7:30 மணிக்கு பாபா தமது முதல் சுற்று பிச்சைக்காக புறப்படுவார். மசூதிக்கு திரும்பியவுடன் முதல் கவளத்தை துணியில் ஆகுதியாக அழித்துவிட்டு மீதியுள்ளதை அவர் உண்பார். லெண்டிக்கு செல்லுதல். காலை 9 மணிக்கு பாபா லெண்டிக்கு புறப்படுவார். அவர் லெண்டி தோட்டத்துக்கு போகும்போது மட்டுமே காலணிகளை அணிவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காலணிகள் இப்போது ஷிரடி சமஸ்தானத்தாரால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வேறு எங்கு செல்வதென்றாலும் அவர் வெறும் காலுடனேயே செல்வார். பாபா லெண்டிக்கு புறப்படும் போது எல்லா பக்தர்களும் அவரை தொடர்வார். அவர் செல்லும் போது அவருக்கு குடைபிடிக்கப்படும். இந்த ஊர்வலத்தின் போதுதான் ஒரு முறை பாபா தம் பக்தர்களுடன் புகைப்படம் பிடிக்கப்பட்டார். அந்த படத்தில் அவரது இடது புறம் இருப்பவர் நாக்பூரை சேர்ந்த கோடீஸ்வரரான கோபால் ராவ் பூட்டி என்பவர். வலது புறத்தில் இருப்பவர் நானா சாஹேப் நிமோன்கர். கொடியை பிடித்து கொண்டிருப்பவர் தான் பகோஜி ஷிண்டே என்பவர். இது பாபாவின் நாலாவது புகைப்படம். லெண்டி பாகை யாவரும் அடைந்ததும் பாபா மட்டுமே தோட்டத்துக்குள் செல்வார். மற்றவர்கள் யாரையும் உள்ளே வர அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் அங்கே 1.5 நேரத்துக்கும் மேலாக தங்குவார். பாபா லெண்டிலிருந்து மசூதிக்கு 10:30 மணி அளவில் திரும்பி வருவார். அங்கே நடனமாடி பிழைப்பவர்கள், பாடகர்கள் ஆசிகளுக்காகவும் பணத்துக்காகவும் அவரை நாடி வந்தவர்கள் ஆகியோர் அவருக்காக காத்து கொண்டிருப்பார்கள். பாபா தம் இருக்கையில் அமர்ந்தவுடன் அவருக்கு முன்னால் தமது திறமைகளை காட்டுவார்கள். பகல் வேளை வரை இந்நிகழ்ச்சி தொடரும். ஷிரடி வாசிகளான பக்தர்களும் வெளியிடங்களிலிருந்து பாபாவின் முன்னணியில் சில நாட்கள் வசிப்பதற்காக வந்து தங்கியுள்ள பக்தர்களும் கூட அங்கே கூடியிருப்பார்கள். பாபா அவர்களிடம் பகல் ஆரத்தி நேரம் வரை பேசுவார். நடுப்பகல் ஆரத்தி. பாபாவுக்கு 12 மணிக்கு பகல் ஆரத்தி செய்யப்பட்டது. ஆரத்தியின் போது அமர்வதற்காக அவருக்காக மசூதியில் ஒரு வெள்ளி சிம்ஹாசனம் வைக்கப்பட்டிருந்த போதும் பாபா எப்பொழுதும் தமக்கு சாக்கு துணையிலேயே தரைமேல் அமர்ந்திருப்பார். ராதாகிருஷ்ணமாயி என்ற பக்தை வளையல்களை கொண்டு கோர்க்கப்பட்ட ஒரு மாலையை மசூதியின் நுழைவாசலில் அலங்காரமாக தொங்கவிட்டிருந்தாள். ஆரத்தி தொடங்குவதற்கு முன்பே நைவேத்தியங்கள் கொண்டு வரப்படும். ஆரத்தி முடிந்தவுடன் பாபு சாஹேப் ஜோக் வேப்ப மரத்தருகில் எல்லா பக்தர்களுக்கும் இனிப்புகளை விநியோகிப்பார். பாபா பகலுணவு கொள்ளுதல். ஆரத்தி முடிந்தவுடன் பாபா உணவுக்கு அமர்வார். பிளேட் பாபா தாம் அருகில் அமர்ந்து உண்ணாமல்
பாபா உணவு கொண்டதே இல்லை. மற்றவர்களும் இருப்பார்கள். தாத்யா பாட்டில், ராமச்சந்திர பாட்டில், பையாஜி பாட்டில் முதலியவர்கள் பாபாவின் இடதுபுறம் அமர்வார்கள். வலப்புறத்தில் பேட் பாபா, ஷிரடியை சேர்ந்த மாதவராவ் தேஷ்பாண்டே அல்லது ஷாமா பூட்டி, காக்கா சாஹேப் தீக்ஷிதர் போன்றவர்கள் அமர்வார்கள். மாம்பழம் கிடைக்கும் காலங்களில் நாள்தோறும் பாபா பகலுணவின் போது ஒரு மாம்பழத்தை எடுத்து ருசி பார்த்துவிட்டு மீதியை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார். எல்லோரும் சாப்பிட தொடங்கும் போது பாபா ஒரு சேர் பால், ஒரு சேர் சர்க்கரை, ஒரு சேர் ரொட்டிகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு கலந்து அதை எல்லோருக்கும் பிரசாதமாக விநியோகிப்பார். காலஞ்சென்ற ஸ்ரீ M.W. பிரதான் என்பவர் இந்த நிகழ்ச்சியை பற்றி விவரமாக விளக்குகிறார். முதல் முறை நான் ஷிரடி சென்றதிலிருந்து தான் என் பகலுணவை பாபாவுடன் மசூதியில்தான் உண்டு வந்தேன். பாபா தமது கரங்களாலேயே உணவை எங்களது தட்டுகளிலும் கிண்ணங்களிலும் பெரும் அளவில் நிரப்புவார். அத்தகைய அரிய பிரசாதத்தை எறிவதற்கு பதிலாக நான் என் மருமகளை வரச் சொல்லி எனக்கு பரிமாறப்பட்டதிலிருந்து முக்கால் பகுதியை எடுத்து போகும்படி சொல்வேன். அது எனது குடும்பத்தினருக்கு உண்ணுவதற்கு போதுமானதாக இருந்தது. அவ்வாறு கொடுத்தனுப்பிய பிறகு நான் உண்பதை இரவு சாப்பாடு உண்பதற்கு பசி இல்லாமல் செய்துவிடும். அநேகமாக தவறாமல் பாபா உணவின் இறுதியில் பழங்கள் அளிப்பார். ஆனால் நான் பாபுவுடன் சென்றபோது பாபுவுக்கு சமைத்த உணவு பிடிக்கவில்லை என்பதை கவனித்த பாபா அவனுக்கு மாம்பழங்களையும் மற்ற பழங்களையும் முதலிலேயே பரிமாறி அவன் வயிறார உண்ணும்படி செய்தார். மற்ற குழந்தைகளுக்கும் பிறந்த பிறகு நான் பாபு உட்பட 3 குழந்தைகளை பாபாவுடன் மசூதியில் சாப்பிடுவதற்காக அழைத்து செல்வேன். உணவுக்கு பின்னர் சகுன் மேரு நாயக் என்பவர் சிதறி கிடக்கும் உணவு துண்டுகளை நீக்கி தரையை துடைத்து சுத்தம் செய்வார். பின் பாபா மீண்டும் தம் வழக்கமான இருக்கையில் அமர சகுனமேரு நாயக் அவருக்கு மெல்லுவதற்காக வெற்றிலை கொடுப்பார். அது முடிந்தவுடன் பாபாவுக்கு குடிப்பதற்கு 1 டம்ளர் நீரும் அளிப்பார். பின்னர் பாபா சகுன் மேரு நாயக்கிடமிருந்து தினசரி தட்சிணையான 2 ரூபாய்களை வாங்கிக் கொள்வார். பிற்பகலில் பாபா பக்தர்கள் யாவரும் நடுப்பகலில் சிறுதியில் ஓய்வு கொண்டு 2 மணி நேர இடைவெளிக்கு பின் மசூதியில் கூடுவார்கள். ஷிரடிக்கு வரும் பலவித கலைஞர்களின் குழுக்கள் தங்கள் திறமையை பாபாவின் முன்னணியில் காட்டுவார்கள். ஹரிதாசர்களும் பௌராணிகர்கள், சர்க்கஸ்காரர்கள், பஹ்ரூபர்கள், ஒருவித மாறுவேட முதலியவர்கள் இதில் அடங்குவர். அவர்களது நிகழ்ச்சியின் முடிவில் பாபா தலைக்கு 2 ரூபாய்கள் அளிப்பார். பக்தர்களில் லக்ஷ்மண் ஷிம்பியை போன்ற சிலர் பாபா அளித்த அன்பளிப்புகளை விநியோகிக்கும் போது அதிலிருந்து திருட்டுத்தனமாக சிறிது தரகு தொகையை எடுத்து கொள்வார்கள். பாபா ஏனோ அவர்களை ஒருபோதும் கண்டிக்காமல் மௌனமாகவே இருப்பார். சிறிது நேரத்துக்கு பின் பாபா மசூதியின் முன்முற்றம் முழுவதிலும் நடப்பார். உலவிய பிறகு தவறாமல் சுவருக்கு அருகில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று சில சமயங்களில் சாலையில் செல்பவர்களிடம் பேசுவார். பெரும்பாலும் அவரது சொற்கள் மர்மமாகவும் மறைபொருள் கொண்டதாகவும் இருக்கும். அவர் என்ன கூறுகிறார் என்று எவராலும் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும். சில சமயங்களில் 10 பாம்புகள் சென்று விட்டன, இன்னும் பல வரும் என்பர். இங்கே ஜனங்கள் எறும்புகளைப் போல கூடுவார்கள். மளிகை வியாபாரிகளும் எண்ணெய் வியாபாரிகளும் எனக்கு மிகவும் தொல்லை கொடுத்தனர். எனவே நான் துவாரகாமாயில் நீண்ட காலம் தங்க மாட்டேன். நான் இங்கிருந்து போய் விடுவேன் என்றெல்லாம் கூறுவார். சில சமயங்களில் அவர் மிகவும் உணர்ச்சி வசப்படும் பொழுது அவரை அங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டியதாக இருக்கும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் தத்யா தமது எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு விரைந்து சென்று பாபாவுக்கு தொல்லை கொடுப்பவர்கள் எல்லோரையும் தாம் தண்டிப்பதாகவும் பாபாவை ஷிரடியை விட்டு செல்லுமாறு தாம் மாட்டார் என்றும் கூறி அவரை சமாதானப்படுத்துவார். தத்யா பல சமயங்களில் இன்றைக்கு போக வேண்டாம் பாபா, கொஞ்ச காலத்துக்கு பிறகு போவோம், இப்போது அமைதியாய் இரும் என்று கூறுவார். பின்னர் பாபா எதுவுமே நடவாதது போல அமைதியாக தம் இருக்கையில் அமர்ந்து பக்தர்களோடு உரையாடத் தொடங்குவார். அல்லது சில சமயங்களில் அவர் தமது மாலை நேர உலாவுதலுக்காக செல்வார். மாலை வேளையில் துவாரகாமாய்க்கு எதிரிலுள்ள மார்வாரி கடையின் சொந்தக்காரரான பிலோஜி குரேவ்
மசூதிக்கு எதிரில் நின்று ஷெனாய் வாத்தியம் வாசிப்பது வழக்கம். பாபா கோபமடைந்தவராக அவரை நோக்கி பாய்ந்து, அவன் என்னை வசைபாடுகிறான் என்பார். பிலாஜி அவரிடமிருந்து தப்பி சற்று தூரத்தில் நின்று இசைக்கருவியை மீட்டுவார். பாபா நிதானமடைந்து சாவடிக்கும் மசூதிக்கும் இடையே சாலையில் மேலும் கீழுமாக நடப்பார். மாலையில் மீண்டும் 6 மணிக்கு ஆரத்தி இருந்தது. பக்தர்களுக்கு பண விநியோகம். இரவு 8 மணி அளவில் பாபா பணம் விநியோகிக்க தொடங்குவார். இவரிடம் நாள்தோறும் முறையாக தானம் பெற்று வந்த ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. இவர்கள் யாவரும் மசூதியின் முன்முற்றத்தில் கூடுவர். பாபா தம் சட்டை பையில் விரைவாக கைகளை செலுத்தி பணத்தை எடுப்பார். ஒரு கணத்தில் தாம் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு வழக்கமாக கொடுக்கும் தொகை எண்ணாமலேயே சரியாக அவரது கைகளில் வரும். அவர் ஒரு புது மனிதராக இருந்தால் அவருக்கு எவ்வளவு பணம் தேவையோ சரியாக அதே தொகை அவரது கைகளில் வரும். பாபா இந்த பணத்தை இலவசமாகவே அளித்தார். அதற்கு பிரதியாக எந்த வேலையையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஏன் பணம் கொடுத்தார் என்பதை எவரும் அறியார். இவ்விதம் அவர் நாளொன்றுக்கு அன்று வசூலான தட்சிணை பணமான 300 அல்லது 400 ரூபாய்களை விநியோகித்தார். ஒரு நாள் பாபாவிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இருக்கவில்லை. எனவே அவர் பணம் விநியோகிக்கவில்லை. ஆனால் அங்கிருந்த ஒரு மனிதன் பணம் பெறாமல் போக மறுத்து தனக்கு அப்போதே பணம் வேண்டுமென்று அடம் பிடித்தான். இறுதியில் பாபா தமது காலியான சட்டை பையில் கைகளை நுழைத்து சில சில்லறை நாணயங்களை எடுத்து அவனுக்கு கொடுத்தார். அவன் உடனே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றான். பாபாவுக்கு வருவாய் கிடைக்கும் வழிகளை பரிசீலித்து அவற்றை கணக்கிட்டு வரி விதிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு துப்பறியவரை நியமித்தது. இதற்கென்று ஒரு கிறிஸ்துவரான அதிகாரியை தேர்ந்தெடுத்தனர். ஏனெனில் இந்து அல்லது முஸ்லீமாக இருந்தால் அவர் பாபாவின் பக்தராக மாறி தம் கடமையை மறந்து விடுவார் என்று அவர்கள் பயந்தனர். இந்த அதிகாரியால் கூட பாபாவுக்கு வருவாய் எப்படி கிடைத்தது என்பதை அறிய முடியவில்லை. ஏனெனில் ஒரு நாள் பாபாவின் தட்சிணை வசூல் 25 ரூபாய்க்கு மேல் இல்லாதிருக்கும் போது கூட பாபா 300க்கு குறையாமல் பிறருக்கு விநியோகித்து வந்தார். வழக்கமாக பாபா விநியோகித்து வந்த தொகை வருமாறு: பேட் பாபா 55 ரூபாய், தாத்யா 35 ரூபாய், ஜாம்லே முசல்மானின் 7 ரூபாய், பாக்யாஜி பட்டில் கோடே 4 ரூபாய், பகோஜி ஷிண்டே 4 ரூபாய், ராமச்சந்திர பாட்டில் 4 ரூபாய். இதை தவிர வேறு சிலருக்கும் பணம் கொடுப்பார். வழக்கமாக பாபாவிடம் பணம் பெற்று வந்தவர்களில் ராமச்சந்திர பட்டில் தமக்கு அளிக்கப்பட்ட பணத்துக்கு பிரதியாக 4 துண்டு கற்கண்டுகளை அளிப்பார். புதுமணம் புரிந்து கொண்ட தம்பதிகள் அவரது ஆசிக்காக அணுகும்போது அவர் தவறாமல் ஒவ்வொருவருக்கும் 1 ரூபாய் கொடுப்பார். அவர் மஹல்சாபதி அடையும் தினம் வரையிலும் இந்த பண விநியோகம் நடைபெற்று வந்தது. ராமநவமி உற்சவத்தின் போது அவர் தாதா கேல்கரிடமும் பேடு பாபாவிடமும் 2 கட்டு 1 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து உற்சவம் முடிந்த பின் ஏழைகளுக்கு விநியோகிக்க சொல்லுவார். அவ்வாறே துவாரகாமாயில் அவருக்கு பக்தர்கள் தினமும் அளித்து வந்த நைவேத்தியத்தையும் அதை நம்பியே வாழ்ந்து வந்த பக்கீர்கள், அருகில் இருந்த குடிசைகளில் வசித்து வந்த பைராகிகள் ஆகியோருக்கு விநியோகித்து வந்தார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் பாபா 1/4 ரூபாய் கொடுத்து வந்தார். பாபா சாவடிக்கு ஊர்வலமாக செல்லுதல். மேற்கூறியவாறு பண விநியோகம் முடிந்தவுடன் பாபா ஆரவாரத்துடன் பக்தர்கள் புடைசூழ சாவடிக்கு ஊர்வலமாக செல்வார். இப்போது கம்பிகளால் தடுக்கப்பட்டுள்ள சாவடியின் வலப்பகுதியில் அவர் உறங்குவார். இடப்பகுதியில் மற்ற பக்தர்கள் சிலர் உறங்குவார்கள். பாபா சாவடிக்கு செல்ல வேண்டிய தருணத்தில் நடக்கும் வழக்கமான நிகழ்ச்சிகள் இவை: அப்துலும் ராதாகிருஷ்ண மாயியும் சாவடிக்கும் லெண்டி தோட்டத்துக்கும் பாபா நடந்து செல்லும் வழியை பெருக்கி சுத்தப்படுத்துவார். அவர்கள் பன்றி சாணத்தை கூட தம் கையாலேயே நீக்கி சாலையை பெருக்கி தண்ணீர் கூட தம் கையாலேயே நீக்கி சாலையை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிடுவர். மசூதியில் இருந்து சாவடி வரையில் பாபா நடப்பதற்கு ஒரு துணியை விரிப்பார். இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்த பிறகு தாத்யா பாட்டில் மசூதிக்கு வந்து பாபாவிடம் சாவடிக்கு எழுந்தருளுமாறு அழைப்பார். பிலாஜி குரேவ் தமது ஷெனாய் வாத்தியத்தை இசைக்க தொடங்குவார். பக்தர் கூட்டத்தினர் பஜனையையும் தொடங்குவார். ஷம்சுத்தீன் அல்லது ஷியாமகர்ணா எனப்படும்
குதிரை முன்னால் செல்லும். அதற்கு பின்னே பக்தர்கள் ஒரு பல்லக்கை சுமந்து செல்வார். குதிரையும் பல்லக்கும் பாபாவின் உபயோகத்திற்காக அளிக்கப்பட்டிருந்தும் அவர் ஒருபோதும் அவற்றின் மேல் ஏறாது அவருக்கு பின்னாலேயே செல்வார். பல்லக்கில் பாபாவின் பாத அணிகள் வைக்கப்பட்டிருக்கும். அவர் சாவடிக்கு செல்லும் போது அவருக்கு குடை பிடிப்பார்கள். பாபா அந்த சாலையின் மூலையை அடைந்ததும் அனுமான் கோயிலுக்கு எதிரே நின்று சில அதிசயமான சைகைகளை செய்வார். பின்னர் அவர் சாவடியை நோக்கி செல்வார். பாபா செல்லும் நாட்களில் இரவு ஆரத்தி சாவடியில் நடக்கும். முதலில் துகாராமின் பேரிலும் ஞானேஸ்வர் பேரிலும் ஆரத்தி பாடப்படும். அப்போது பாபா நிமிர்ந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துவார். பின்னர் பாபாவுக்கு ஆரத்தி செய்யப்படும். ஆரத்தி முடிந்த பின் அங்கேயே இரவு முழுவதும் இளைப்பாறுவார். அங்கு கொசுக்கள் அதிகமாக இருந்தபடியால் பக்தர்கள் அவருக்காக ஒரு கொசுவலையை கட்ட முயன்றார்கள். அவர்கள் வலுக்கட்டாயமாக ஒரு கொசுவலையை தொங்கவிட்ட போது அவர் கோபம் அடைந்து அதை வீசி எறிந்தார். இறுதியில் அவர்கள் அதை மேற்கூரையில் கட்டினர். ஆனால் அதை அவரை சுற்றி தொங்கவிட எவருக்கும் துணிவில்லை. பாபா முதலில் ஒரு சாக்கு துணியை தம் படுக்கையாக உபயோகித்தார். பிற்காலத்தில் தமது பக்தர்கள் அளித்த படுக்கை விரிப்புகளை படுக்கையாக உபயோகித்தார். ஏதாவது ஒரு விரிப்பில் ஒரு சிறு மடிப்பு இருந்தாலும் பாபா எல்லா விருப்புகளையும் நீக்கி அந்த சுருக்கத்தை சரி செய்யும்படி சொல்வார். இரவு 9 மணிக்கு தத்யா கோடே பட்டில் ரொட்டிகளை பாபாவுக்கு நைவேத்தியமாக அளிப்பார். பாபா அதிலிருந்து உண்பார். பிறகு அவர் தாத்யாவுக்கும் தாம் தினசரி அளிக்கும் 35 ரூபாய்களை கொடுப்பார். மறுநாள் விடிகாலையில் அதே பக்தர்கள் கூட்டம் அவரை பஜனை பாட்டுகளோடு ஊர்வலமாக துவாரகா மாய்க்கு அழைத்து செல்லும். பாபாவின் மஹல்சா பதிக்கு பின் சமஸ்தானத்தினர் இந்த துணியையும் அவரது படுக்கை விருப்புகளையும் துண்டுகளாக்கி புனித சின்னங்களாக வைத்து கொள்வதற்காக பக்தர்களுக்கு விநியோகித்து விட்டார்கள். சாவடி ஊர்வலம். சாயிபாபா ஒரு நாள் இரவு மசூதியிலும் மறுநாள் இரவு சாவடியிலும் மாறி மாறி படுத்து உறங்குவார் என்று கண்டோம். 1909 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் பக்தர்கள் அவரை சாவடியில் வழிபட தொடங்கினர். அவரை எல்லாவித கேளிக்கைகளோடும் ஆரவாரத்தோடும் ஒரு ஊர்வலமாகவே சாவடிக்கு அழைத்து சென்றனர். அந்த ஊர்வலத்தை பற்றி விளக்கமாக காண்போம். பாபா சாவடிக்கு புறப்பட வேண்டிய நேரத்துக்கு சிறிது முன்பே பக்தர்கள் மசூதியின் முன்புற முற்றத்தில் கூடி பஜனை செய்வார்கள். தமக்கு முன்னால் பாபாவும் பின்னால் ஊர்வலத்தேரும் வலப்புறத்தில் துளசி மாடமும் இருக்க பக்தர்கள் நடுவே கூடுவார்கள். இளைஞர்களும் வயதானவர்களும் பாடும்போது மிருதங்கம், சிப்லாக்கட்டை போன்ற கருவிகளையும் இசைப்பார்கள். சிலர் மசூதியின் வெளி வாயில் அருகில் நின்றியபடி இரவு ஊர்வலத்துக்காக தீவட்டிகளை தயாராக்குவார்கள். சிலர் பல்லக்கை அலங்கரிப்பார் மற்றும் சிலர் அலங்கரிக்கப்பட்ட நீண்ட தடிகளை பிடித்து கொண்டு அடிக்கடி சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் என்று உரக்க கோஷமிடுவார். மசூதியின் சுவர்களில் வரிசையாக எண்ணெய் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும். மசூதி முழுவதும் அதன் சுற்றுப்புறமும் இலைகள், பூக்களாலான மாலைகளாலும் வர்ண காகிதங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். மசூதிக்கு வெளியே நன்கு அலங்கரிக்கப்பட்ட சியாமகர்ணா என்ற குதிரை நின்று கொண்டிருக்கும். முஸ்லிம் பக்தர்கள் அதை ஷம்சுத்தீன் என்று அழைப்பார். பாபா புறப்படுவதற்கான நேரம் நெருங்கியவுடன் தத்யா மற்றும் சில பக்தர்களுடன் பாபாவிடம் சென்று சாவடிக்கு ஊர்வலமாக செல்ல தயாரிக்கும்படி கூறுவார். மீண்டும் தத்யாவே பாபாவிடம் வந்து தமது கரங்களால் அவரை தூக்கி எழுவதற்கு உதவும் வரை பாபா காத்து கொண்டே இருப்பார். சாயி தத்யாவை அன்பு கூற மாமா என்றழைப்பார். உண்மையில் அவர்களது தொடர்பு அவ்வளவு அன்பும் நெருக்கமும் மிகுந்ததாகவே இருந்தது. இறுதியில் தத்யா மீண்டும் வந்து அவருக்கு எழுவதற்கு உதவின பிறகு பாபா தமது சிறு கோலையும் களிமண் புகையிலையையும் தம் கையில் எடுத்துக்கொண்டு தமது தோளில் ஒரு சிறு துணியை போட்டுக்கொண்டு சாவடிக்கு போக தயாராவார். அப்போது தத்யா தங்க சரிகை வேலைப்பாட்டோடு கூடிய சால்வை ஒன்றை அவரது தோள்களில் போர்த்துவார். பிறகு பாபா ஒரு அடி முன்னே எடுத்து வைத்து தம் வலது பாதத்தால் துணியில் உள்ள விறகுகளை சரி செய்து வலது கையால் அங்கே எரிந்து கொண்டிருக்கும் எண்ணெய் விளக்கை அணைத்துவிட்டு மசூதியிலிருந்து புறப்படுவார். உடனே பக்தர்கள் மிருதங்கம், நாதஸ்வரம் முதலியவற்றை துரித காலத்தில் மிக சிறப்பாக இசைப்பார்கள்.
பட்டாசுகள் வெடிக்கப்படும். விதவிதமான வர்ண ஜாலங்களை வாரி இறைக்கும் வானங்கள் விடப்படும். இசை கருவிகளின் இசைக்கேற்ப பாபாவின் புனித நாமத்தை பாடியவாறே பக்தர்கள் கூட்டமும் நகர ஆரம்பிக்கும். சில பக்தர்கள் பரவசமடைந்து நடனமாடுவதும் கூட உண்டு. சிலர் கொடிகளை தாங்கி செல்வார்கள். பாபா மசூதியின் படிகளை விட்டு கீழே இறங்கும் தருணத்தில் பக்தர்கள் யாவரும் ஒரே குரலில் பாபாவின் நாமத்தை கூறி உரக்க கோஷமிடுவர். பாபா செல்லும் வழியின் இருபுறத்திலும் அவர்கள் வரிசையாக நிற்பர். சிலர் அவருக்கு சாமரம் வீசுவர் மற்றும் சிலர் அவர் செல்லும் வழியில் துணியை விரிப்பார்கள். பக்தர்கள் இருபுறமும் பாபாவை பிடித்து கொண்டு நடக்க பாபா மெதுவாக துணியின் மேல் நடப்பார். தத்யா பாபாவின் இடது கையையும் மஹல்சாபதி அவரது வலது கையையும் பிடித்து கொள்ளுவார். அப்போது பாபு சாஹேப் ஜோக் பாபாவின் தலைக்கு மேல் குடைப்பிடிப்பது வழக்கம். நன்கு அலங்கரிக்கப்பட்ட குதிரை அவருக்கு முன்னால் செல்லும். அவருக்கு பின்னால் பக்தர்களும் சேவகர்களும் பாடர்களின் கூட்டமும் செல்லும். ஹரியின் புனித நாமத்தை பாடிக்கொண்டே வருகையில் இடையிடையே பாபாவின் நாமமும் உரக்க கோஷமிடப்படும். இவ்வாறாக மசூதியை விட்டு செல்லும் ஊர்வலம் திருப்பத்தை அடையும். அங்கே சாயிபாபா மசூதியை நோக்கியவாறே நிற்பது வழக்கம். அவரது உருவத்தை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளி வீசும். உதய சூரியனைப் போல அவரது முகம் பிரகாசிக்கும். பாபாவின் உடைமைகள். பாபா பெரும் தொகையான பணத்தை நாள்தோறும் பல பேருக்கு விநியோகித்து வந்ததை கண்டோம். அவ்வாறு செய்யும்படியாக எந்த அளவுக்கு அவர் செல்வந்தராக இருந்தார். அவரது ஆதீனத்தில் அவருக்கு உரிமையாக என்ன இருந்தது? பாழடைந்த மசூதியே அவரது அரண்மனை. பிச்சைக்காரர்களே அவரது தர்பாரை சேர்ந்தவர்கள். துணியில் உள்ள திருநீரே அவரது செல்வம். நீளமான கைகளுடைய கிழிந்த மேல் சட்டையே அவரது மரியாதைக்குரிய உடை. தம்மிடம் எப்போதும் வைத்திருந்த ஒரு செங்கல்லே அவரது தலையணை. சொரசொரப்பான அவரது கோலே தடி அவரது செங்கோல். அவர் தலையை சுற்றி கட்டியிருந்த துணியே அவரது கிரீட்டம். நாள்தோறும் 5 வீடுகளிலிருந்து அவர் பிச்சை எடுத்த உணவும் அவரது களிமண் புகை குழாயுமே அவரது சொத்துக்கள். அவற்றை போன்றே இன்னும் சில பொருட்களும் அவருக்கு கிடைத்தன. எப்பொழுது எப்படி இவற்றையெல்லாம் அவர் பெற்றார் என்பது அறிவதற்கு மிகவும் சுவையான விஷயமாகும். ஆரம்பத்தில் பாபாவிடம் நீண்ட கைகளுடைய தொளதொளப்பான ஒரே ஒரு கப்னி மட்டுமே இருந்தது. அது மிகவும் பழையதாகவும் பல இடங்களில் கிழிந்தும் இருந்தது. மீண்டும் மீண்டும் தாமே பகல் வேளையில் கிழிசலை தைத்து அதையே அணிவார். எப்போதாவது ஓர் ஆழ்ந்த மஞ்சள் நிறமுடைய வேஷ்டியை அணிந்து கொண்டு கப்னியை தண்ணீரில் தோய்ப்பார். ஈர கப்னியை துணிக்கு மேல் பிடித்து கொண்டு உலர செய்து அதையே மீண்டும் அணிவார். சில பக்தர்கள் சற்று துணிவுடன் வேறு புதிய கப்னியை அணியும்படி கூறியதெல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்காக முடிந்தது. அவரிடம் சற்று உரிமையோடு நடந்து கொள்ளும் தத்யா ஏற்கனவே கிழிந்திருந்தும் கப்னியை மேலும் நன்றாக கிழித்து விடுவார். அப்படியாவது பாபா வேறு புதிதான ஒன்றை அணிவார் என்ற எண்ணத்தில் அவ்வாறு செய்வார். இறுதியில் பாபாவை புதிதாக கப்னி ஒன்றை அணிய செய்வதில் வெற்றி பெற்றார். 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை அவரது தமது கப்னியை மாற்றிக்கொண்டு பழைய கப்னியை புனித அக்னிக்கு ஆகுதியாக அளித்து விடுவார். எப்போதாவது ஒரு முறை தம் ஞாபகார்த்தமாக வைத்து கொள்ளும்படி தம் அருளுக்கு அறிகுறியாக பழைய கப்னியை ஏதாவது ஒரு பக்தருக்கு அளிப்பார். பாபா நாள்தோறும் குளிக்க மாட்டார். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அவர் ஒரு நாளுக்கு 2 முறை கூட குளிப்பார். பாபா குளிக்கும்போது உபயோகப்படுத்துவதற்காக ஒரு பக்தர் ஒரு கல்லாலான ஆசனம் ஒன்றை வைத்தார். ஆனால் பாபா அதை உபயோகப்படுத்தவே இல்லை. அந்த கல்லை ஒரு புறமாக வைத்துவிட்டு குளிப்பதற்கு அவர் தரையில்தான் அமர்வது வழக்கம். இந்த கல்லை இன்றும் மசூதியில் காணலாம். ஆரம்பத்தில் பாபா ஒரு செங்கல்லை தலையணையாகவும் சாக்கு துணியை படுக்கையாகவும் உபயோகித்து வந்தார். தமது கன்னத்துக்கடியில் கல்லில் மேல் கையை வைத்தவாறே அவர் உறங்குவார். மஹல்சாபதி நாள்தோறும் இரவில் அவரது பாதங்களை பிடித்து விடுவார். தூக்க கலக்கத்தில் மஹல்சாபதி கால் பிடிப்பதை நிறுத்தினால் பாபா ஏன் தூங்குகிறாயா என்று கூறி எழுப்பி விடுவார். பாபா மஹல்சாபதியை சிறுநீர் கழிக்க கூட துவாரகா மாயையை விட்டு வெளிச்செல்ல அனுமதிக்க மாட்டார்.
பாபா, நீ கீழே இறங்காதே, இறந்து விடுவாய் என்று கூறி அவரை தடுத்து விடுவார். பாபா ஒரு கல்லின் மேல் வலது காலை இடது முழங்காலின் மேல் தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்திருப்பதாக அவரது படத்தில் காண்கிறோம். இந்த கல்லை இன்று மசூதியின் முன்புற முற்றத்தில் காணலாம். முதலில் அந்த கல்லை மாதவ் பாஸ்லே, அப்துல் பாபா முதலிய பக்தர்கள் தமது துணிகளை துவைப்பதற்காக உபயோகப்படுத்தி வந்தனர். ஒருமுறை பாபா அதன் மேல் அமர்ந்தார். அதிலிருந்து அதை துவைப்பதற்காக உபயோகிப்பதை அவர்கள் நிறுத்திவிட்டனர். அந்த கல்லின் மேல் பாபா அமர்ந்திருப்பது போன்று படம் ஒன்று பிடிக்கப்பட்டது. அதிலிருந்து அந்த கல் பூஜைக்குரிய பொருளாகிவிட்டது. லெண்டி தோட்டத்தில் ஒரு வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றோடொன்று பிணைந்து வளர்ந்திருக்கின்றன. ஆரம்ப நாட்களில் பாபா லெண்டிக்கு சென்று கொண்டிருந்த போது 2 செடிகளில் ஒன்று மிகவும் பலவீனமாயிருந்தது. நாள்தோறும் பாபா அதை எல்லா பக்கங்களும் முறுக்கி மல்லயுத்தமே செய்து வந்தார் என கூறலாம். விரைவில் அது பலமுள்ளதாக ஆகிவிட்டது. இன்று அந்த மரம் 9 வளைவுகள் கொண்டதாயுள்ளது. அது யாவும் அவரது வேலையே என்று நினைக்கையில் புல்லரிக்கிறது. ஒரு முறை ஷிரடியிலுள்ள தண்ணீர் பற்றாக்குறைக்கு பற்றி பாபாவிடம் மக்கள் முறையிட்ட போது பாபா ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அங்கு கிணறு தோண்டும்படியும் நிச்சயமாக தண்ணீர் கிடைக்கும் என்று கூறினார். சகுன் மேரு நாயக், காக்கா தீக்ஷித், பூட்டி முதலியவர்கள் கிணறு தோண்டுவதில் உதவி செய்தனர். அந்த கிணற்றில் தண்ணீர் கிடைத்தது. இன்று அந்த கிணற்றை புனிதமானதாக கருதி அதன் நீரை புனித தீர்த்தமாக பருகுகின்றனர். வெப்பத்தையும் குளிரையும் வென்றவர் பக்தர்கள் பாபாவின் வசதிகளை பெருக்குவதற்காக முயன்றபோது பாபா என்ன செய்தார் என்பதை படிப்பது சுவையாக இருப்பதோடு அவரை பற்றி அறியவும் உதவுகிறது. அதன் மூலம் பரிபூரணமான பக்கீர் ஒருவருக்கு உதாரணமாக அவர் நடந்து கொண்டார். ஷிரடியில் வெயில் காலம் மிகவும் வெப்பமாயிருக்கும். அந்த பருவத்தில் அவருக்கு குளிர்ச்சி ஏற்படுவதற்காக பக்தர்கள் முன்புற முற்றத்தில் குழாய்கள் மூலம் நீர் ஊற்றினார்கள். ஆனால் பாபாவோ வழக்கத்தை காட்டிலும் மிகுதியான விறகுகளை துணியில் போட்டு மசூதியை மேலும் வெப்பமுடையதாக செய்ததோடு நெருப்பு வெகு அருகில் நெருங்கி அமர்வார். இவ்வாறே குளிர்காலத்தில் அவரை குளிரிலிருந்தும் பனியிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக முன்புற முற்றத்தை சுற்றிலும் கனமான திரை போடப்பட்டது. அந்த வேலையை செய்தவர்கள் இரவில் தம் வேலை முடிந்து அவரிடம் விடை பெறுவதற்காக வந்து வணங்கிய போது வேடிக்கையாக, பாபா, நீங்கள் எல்லோரும் என்னை நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறிவிட்டு தொடர்ந்து, நீங்கள் எப்படி என்னை காக்க முடியும்? நான் உங்கள் எல்லோரையும் பாதுகாப்பேன் என்றார். பாபாவின் நிம்கான் விஜயம் தினந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சியாக இல்லாவிடினும் பாபா அருகிலுள்ள கிராமங்களான நிம்கானுக்கும் ரஹாத்தாவுக்கும் கால்நடையாக சென்ற சந்தர்ப்பங்கள் அநேகம். நிம்கானில் அவர் திரு தெங்காலே என்பவரின் வீட்டுக்கு செல்வார். பாபா ஷிரடியை விட்டு செல்லும்போது ஓடைக்கு செல்வதாக கூறிக்கொண்டு கிளம்புவார். அவரை கவனிக்கும் மக்கள் தத்யாவிடம் சென்று பாபா வேறு எங்கேயோ போவதாக கூறுவார்கள். தத்யா அவர் பின்னால் ஓடி, நீங்கள் போனால் திரும்பி வர மாட்டீர்கள், நாங்கள் உம்மை விடமாட்டோம், நாளைக்கு நாம் நிம்கானுக்கு போவோம் என்று கூறுவார். பாபா தாம் நிச்சயமாக ஷிரடிக்கு திரும்புவதாக உறுதி கூறிவிட்டு மேலே சென்று விடுவார். நிம்கானில் அவரை தெங்காலே மரியாதையோடும் ஆடம்பரத்தோடும் வரவேற்று பூஜித்து பால் அளிப்பார். பாபா தமது தகர டப்பாவில் அதை வாங்கி கொண்டு பருகுவார். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு அவர் ஷிரடிக்கு திரும்புவார். ரஹாத்தா பயணம். அவ்வாறே பாபா ரஹாத்தா என்ற கிராமத்துக்கு செல்லும் போதும் அவரை சுற்றி ஜனங்கள் மொய்த்து கொள்வார்கள். அந்த கிராமத்தை சேர்ந்த அவரது பக்தரான தௌலத் ஷா என்பவர் அவரை இசையோடும் ஊர்வலத்தோடும் எதிர்கொண்டழைப்பார். பாபா அங்கு சற்று நேரம் தங்கிவிட்டு தௌலத் ஷாவுடன் புகை குழாயில் புகை பிடித்துவிட்டு அதே ஆரவாரத்தோடு கிராம எல்லை வரை பக்தர்கள் கூட்டம் வந்து வழி அனுப்ப ஷிரடிக்கு திரும்புவார். அத்தகைய சந்தர்ப்பங்களில் தௌலத் ஷா வழி நெடுக சிறு நாணயங்களை தூவிக்கொண்டே வருவார். சில சமயங்களில் பாபாவுடன் கால்நடையாக அவரும் ஷிரடி வரை வருவார். இந்த இரு கிராமங்களில் எதற்கு சென்றாலும் பாபா ஓர் இரவு கூட ஷிரடிக்கு வெளியே தங்கியதில்லை.